இனிய வணக்கம். ஒரு குட்டி கதை. ரெண்டு மிகப்பெரிய பணக்காரர்கள் சந்திச்சுக்கிறாங்க. சந்தித்து கொள்ளும்போது ரெண்டு பேருமே பேசுகிறாங்க. யார் ஒரு மிகப்பெரிய பணக்காரங்க அப்படின்றது தெரியணுன்றதுக்காக ரெண்டு பேருமே மீட் பண்ணுறாங்க. அப்போ ஒருத்தருக்கு ஃபோன் வந்துட்டே இருக்குது. அவர் ஒரு வார்த்தை பேசலான்னு போகிறார், திரும்ப ஃபோன் வந்துட்டே இருக்கு. அவரை ஃபோன் எடுத்து, ஆனால் இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா எந்த ஃபோனுமே வராமல் அமைதியாக உட்காந்துருக்காரு. அப்போ அவர் சொல்கிறார், எனக்கு நிறைய ஃபோன் வந்துட்டே இருக்குது, இப்பயே தெரியுதா நான் எவ்வளோ பிஸின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு தற்பெருமையாக. அதுக்கு அமைதியாக உட்காந்துட்டு ஃபோனே வராமல் இருந்ததை பற்றி அவர் சொன்னார். இன்னும் நீ வளரவே இல்லை. ஏன்னா நான் ஃபோனே வராமல் இருக்கிறதுக்கு முக்கியமான காரணம் எனக்கு மற்றவங்களை வேலை வாங்க தெரியுது, வேலை வாங்க தெரியும், வருமானத்தையும் வாங்க தெரியும். ஆனால் ஒரு வேலையும் நீயே தொடர்ந்து பேசி இதை செய்யுங்க அதை செய்யுங்கன்னு சொல்லும்போது இன்னும் உனக்கு வேலை வாங்க தெரியலன்னு அர்த்தம். ஆக வாழ்க்கையில் உன்னை விட நான் தான் ஜெயிச்சேன்னு சொல்லி சொன்னாராம். இருக்கிறதுலே அதுதான் உண்மையான உண்மை. இதை எதுக்காக நான் உங்களுக்கு சொல்கிறேன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ பள்ளிக்கூடம் திறந்துருச்சு, புத்தகம் எல்லாருமே வாங்கியிருப்பீங்க, அட்டை போடுறதுக்காக இருப்பீங்க. குழந்தைங்க சொல்லும், அப்பா வந்த உடனே போடணும், அம்மா வந்த உடனே போடணும்னு சொல்லிட்டு. அது கிடையாது. ஃபஸ்ட்டு உங்கள் குழந்தைங்க நீங்கள் வேலை வாங்க தெரிஞ்சுக்கோங்க. குழந்தைங்களை பக்கத்தில் உட்கார வச்சு சொல்லிக் கொடுங்க, கற்றுக் கொடுங்க. எல்லாமே கற்றுக் கொடுத்து வர்றதானே. வேணாம் நீ டீச்சராக அப்படிலாம் சொல்லாதீங்க. குழந்தைய பக்கத்தில் உட்கார வச்சு கற்றுக் கொடுங்க. அடுத்த வருஷம் அவனே போடணும். அதுக்காக தான் இந்த கதையே. எல்லாரையும் வேலை வாங்கவும் தெரியணும், நமக்கு வேலை கொடுக்கவும் தெரியணும். உங்கள் குழந்தைங்களுக்கு நீங்கள் வேலை கொடுத்து வேலை வாங்க கற்றுக்கங்க. நன்றி.